பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினமும் ஒரு லோகஸ் வார்த்தையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வசனங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அது வெறுமே திரும்பி வருவதாக இல்லை என்ற விதத்தில் பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அன்றைக்கு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக நிறைய பேர் படையெடுத்து வந்தார்கள். அதில் சீரியன் ராஜாவும் ஒருவன். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக எழும்பி யுத்தம் செய்ய வேண்டும் என்று, எங்கெங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்று அவன் ஆலோசனை வகுத்தான். தன்னை ஊழியக்காலத்தில் எல்லாம் கூடி ஆலோசனை வகுக்கும் பொழுது அது இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளையாகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய இந்த எலிசாவின் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அந்த இடத்துல, நீங்கள் பாளையம் இறங்காதீர்கள், இங்கே சீரியா ராஜா அவர்கள் இடத்துல வருவான் என்று சொல்லும்போது அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி போனார்கள் என்று பார்க்கிறோம். இது அவர்கள் தெரிந்து விடுகிறது. எப்படி நம்ம இதெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம இடத்துலேருந்து யார் உளவாளி அங்கே போய் சொல்வது என்று, நம்ம ரகசியமாக செய்கிற ஆலோசனை எப்படி அவர்களுக்கு தெரிகிறது என்று. அப்போது உன்னோட ஊழியக்காரன் சொல்கிறான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, நீ உன்னுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தை ஆனாலும் கூட சரி, அது தேவனுடைய மனுஷகுமாரன், தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு இருக்கிறான், அது எலிசா. அந்த எலிசாவின் மூலமாக அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லும்போது அவனை மிகவும் கோபம் உண்டாகி அந்த மனுஷனை பிடித்து கொண்டு வார்கள் என்று யுத்தங்களையும் ரத்தங்களையும் ஒரு பெரிய இராணுவ படையே அங்கே அனுப்புகிறான். அவர்கள் ராத்திரியில் அங்கே சென்று அந்த பட்டணம் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். காலையில் எழுந்து அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் இருந்து பார்க்கும்போது அங்கே அவர்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், அங்கே அவர்கள் சுற்றிலும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வேலைக்காரன், ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம், நாம் என்ன செய்வோம், நம்ம சுற்றி வளைத்து கொண்டார்களே, இதோ இராணுவம் குதிரையும் ரதங்களும் பட்டம் சுற்றி வளைத்து கொண்டார்களே, நம்ம எப்படி தப்பிப்பது? இன்றைக்கு கூட அப்படிதான். நம்ம சுற்றி நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம விழுந்துவிட வேண்டும் என்று, நம்மை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று, நம்மை பாவத்து தள்ள வேண்டும் என்று, நம்மை அழிந்து போக வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் நம்மை சுற்றி வளைத்து கொண்டே இருக்கிறார்கள். எலிசாவினுடைய அந்த வல்லமை பாருங்க. அங்கே பாளையம் இறங்கக்கூடாது, அங்கே நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னபோது அவள் இங்கே போகவில்லை. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், எங்கு போக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதன்படி நாம் நடக்கும்போது இந்த கிரியைகள், இப்படியான எந்த இராணுவம் வந்தால் கூட சரி, நம்ம எதுவும் பண்ணாது. நமக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் அதில் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சங்கீதம் சொல்கிறான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலவத்தில் 16 பேர் இருந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மாக ஒரு பலனை காண்பாய் என்று சங்கீதம் சொல்வதை பார்க்கிறோம். பக்கத்தில் 1000 பேரும் வலவத்தில் 16 பேர் இருந்தாலும் அதை நம்ம அணுகாதபடி கர்த்தர் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற வல்லமையாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை சுற்றி எத்தனை பேர் வந்தாலும் சரி, இராணுவமே வந்தாலும் கூட சரி, கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற வல்லமையாக இருக்கிறார். அப்போ அந்த வேலைக்கார சொல்கிறான், ஆண்டவரே, நாம் இனி என்ன செய்ய போகிறோம், நம்ம சுற்றி வளைத்து கொண்டார்களே, நாம் தப்பிப்பது இனிமே இயலாத காரியம் என்று. அப்போ எலிசா விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்தருளும், இவனுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்கோட கண்கள் திறக்கப்பட்டது. அந்த மலையின் மேலே அக்னி போல இருந்த குதிரை வீரர்கள், ரதங்கள் சுற்றிலும் இருந்தார்கள். ஆண்டோட சேனை அந்த மலை சுற்றிலும் இருந்தது என்று பார்க்கிறோம். யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய சேனை இருக்கிறது, கர்த்தருடைய படை இருக்கிறது. அக்னி போன்ற அந்த ரதங்களும் அந்த சேனைகளும் அந்த இராணுவமும் அவர்களுக்கு எதிராக நின்றது என்று பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் கூட சரி, நம்ம அதில் உறுதியானவர்களாக, ஒரு நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், என்ன செய்யக்கூடாதுங்களோ அதை செய்யாதீர்கள். நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும், தெரியாது, யார் இல்லை என்று நம்ம நினைக்காதீர்கள். கர்த்தர் எப்போதுமே நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், என் நீதி வழக்கத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே எலிசா தான் சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம்.
அங்கே ஒரு இராணுவமே வந்திருக்கிறது, ஒரு பெரிய படையை வந்து நிற்கிறது. ஆனாலும் இங்கே பார்த்தா அதை விட பெரிய படை. ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி ஒரு பெரிய படை, ஒரு அக்கினி போன்ற ஒரு பெரிய படை கர்த்தர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக அங்கே நிற்கிறார். இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு சமயம் நான் சென்று கொண்டிருந்த போது ஒரு விபத்து நேரிடுறது. ஒரு வண்டி வந்து எங்கள் வண்டியை மோதிடுது. அப்போ எந்த விதமான ஆபத்து இல்லை, வண்டிக்கு சிறு சேதம்தான். எங்களுக்கு சின்ன சின்ன லைட்டான அடி தான் பட்டது. எவ்வளோ பெரிய விபத்து! அதில் நேராக வந்து மோதிருந்தா நாங்கள் அதில் மிகவும் காயப்பட்டிருப்போம், மிகவும் அடிபட்டிருப்போம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரே, எங்கள் லட்சியம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, எங்களை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய சேனைகளை அனுப்பி நமக்கு ஒரு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யாரும் இல்லை, நம்ம சுற்றிலும் யாரும் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கர்த்தர் அவருடைய சேனையை அனுப்பி ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற வல்லமையாக இருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற காரியங்கள் எங்கே போனாலும் சரி, ஆண்டவரே என்னோடு இருங்கன்னு ஜெபிச்சுட்டு போங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் அவருடைய சேனைகள் அனுப்பி ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணுவார். அப்படிதான் ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்தார். அவன் கண்கள் பார்த்தபோது சுற்றிலுமாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள், அவருடைய வல்லமை இருந்தது. அவன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனான். ஆனாலும் கூட அந்த எலிசா அவனை கொல்லவில்லை. அவன் கண்கள் மூடப்பட்டது, அவருடைய கண்கள் எல்லா கண்களும் மூடப்பட்டது. அவர்களை நல்ல விருந்து உண்டு பண்ணி அவளை அனுப்பி வைத்தான். மறுபடியும் அந்த சீரியா தேசத்தின் ராஜா அவன் மேல் படையெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்கு விரோதமாக வருகிற யார் வந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி வந்த அந்த ஜனங்களுடைய அந்த சேனைகளுடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கண்களை மறைக்கப்படும். உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள். உங்களை பின்னாடி யார் வந்தாலும் சரி, உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் சரி, அவங்களை பின்னே அவர்களை ஓடி ஓடி அவர்களை காணாமல் போகிற ஒரு வல்லமை கற்றுக் கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. இந்த பரிசுத்தமான நாளிலே நீங்கள் பயப்படாதிருங்க. அவங்களோடு பார்க்கலாம் நம்மோடு அதிகம் என்று ஒரு விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, பயப்படாதே. அவர்களோடு பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற அதிகம், எங்களோடு நீர் அதிகமாக இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பேபராய் தொட்டு ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் தகப்பன். பயப்படாதபடி இருக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரைக்கும் நீங்கள் பயப்படாதபடி இருங்க. அவர்களோடு பார்க்க நம்மோடு அதிகம் என்று விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.